ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி நேற்றைய இரண்டாம் பகுதியானதோட தொடர்ச்சி மூன்றாம் பாகம். இன்று அதாவது நிலைவாசல். கடந்த 2 பாகங்களாக நிலைவாசலை பற்றி பார்த்தோம். இன்று மூன்றாவது இறுதி பாகம். கோயில்களில் கொடுக்கப்படுகின்ற புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் அந்த புனித நீரையும் நிலைவாசலில் தெளிப்பது மங்களகரமானது என்று சொன்னோம். அதே போல் கங்கை, காவிரி, தாமிரபரணி, கோதாவரி போன்ற புனித நதிகளில் யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் அங்கிருந்து சிறிதளவு நீரை கொண்டு வந்து நிலைவாசலில் தெளிக்கலாம். இது இல்லத்திற்கு புனிதத்தன்மையை அளிக்கும் என்ற பக்தி மரபு உள்ளது. சரி, இதனை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? அனைவராலும் புனித தீர்த்தத்தை எப்போதும் பெற முடியாது. அதற்காக நம் முன்னோர்கள் மாற்றாக ஒரு எளிய முறையையும் கூறியுள்ளனர். அதாவது, ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் பொடி, மிக சிறிதளவு பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, 2 அல்லது 3 கிராம்பு, சில துளசி இலைகள், 1 அல்லது 2 கற்பூரவள்ளி இலைகள் இவற்றை சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைக்கலாம். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிகாலை இந்த நீரை வடிகட்டி நிலைவாசலில் தெளிப்பது பல குடும்பங்களில் பின்பற்றப்படும் பாரம்பரிய வழக்கமாக உள்ளது. இது ஒரு பக்தி மரபு மட்டுமே. இதை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல சிந்தனை, சுத்தம், ஒழுக்கம் ஆகியவை வளர வேண்டும் என்பதே இதனுடைய அடிப்படை நோக்கம். வாசலை திறக்கும் பொழுது அவசரமாக திறக்கக்கூடாது. காலையில் விழித்தவுடன் இறைவனை மனதில் நினைத்து அஷ்டலட்சுமியின் திருநாமங்களை பக்தியுடன் உச்சரித்து வாசலை திறப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. பக்தியுடன் தொடங்கும் நாள் மனதிற்கும் இல்லத்திற்கும் நல்ல எண்ணங்களை அளிக்கும். நிலைவாசல் வழிபாடு நிறைவடைந்ததும் வீட்டின் வாசலில் 2 அகல் விளக்குகளை ஏற்றுவதும் சிறப்பாக கருதப்படுகிறது. காலை மாலை 2 வேளைகளிலும் விளக்கு ஏற்றினால் இன்னும் மங்களகரம். விளக்கின் ஒளி இருளை அகற்றுவது போல நல்ல சிந்தனையும் நல்ல சக்தியும் இல்லத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையே இந்த வழிபாடு உணர்த்துகிறது. நம் முன்னோர்கள் எதையும் காரணமின்றி செய்யவில்லை. சுத்தம், ஒழுங்கு, நறுமணம், தெய்வ நினைவு, விளக்கொலி இவை அனைத்தும் சேர்த்து ஒரு இல்லத்தை அமைதியான ஆன்மீக இல்லமாக மாற்றுகிறது. ஆகவே வீட்டின் நிலைவாசலை அன்புடனும் பக்தியுடனும் பராமரிப்போம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.